ஒரு முனிவர் தலை தடிக்க வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த 3 நண்பர்கள் அவர் தடுத்து நிறுத்தி, என்னாச்சு சாமி, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் நவருங்கப்பா என்ன சாவு துரத்துது அப்படின்றாரு. உடனே அதில் ஒருத்தன் கேட்குறான், என்னாச்சு சாமி, பதட்டப்படாதீங்க, பயப்படாமல் சொல்லுங்கள், என்னாச்சு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றான். உடனே அவர் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு போய் ஒரு குகை நிறையா இருக்க பொக்கிஷத்தை காட்டுறாரு. அந்த குகை முழுக்க தங்கமும் வைரமும் வைரூரியமும் இருக்குது. அதை பார்த்து தான் அந்த 3 பேர் இந்த பொக்கிஷத்தை நம்ம 3 பேர் மட்டும் பிரித்து எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த 3 பேருக்கும் பசி எடுக்குது. அப்போ ஒருத்தர் சொல்கிறான், சரி நீங்கள் 2 பேரும் இந்த பொக்கிஷத்தை பார்த்துக்கோங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவங்க கிளம்பின பிறகு அந்த 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொக்கிஷத்தை நம்ம 2 பேர் மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம், அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்த பிறகு அவனை அடித்து கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவன் சாப்பாடு வாங்க போனவனோ இவங்க 2 பேருக்கும் விஷ சாப்பாட்டை வாங்கி வந்து கொடுத்து சாவடிச்சிடுவோம், அப்போ அந்த மொத்த பொக்கிஷத்தையும் நம்ம ஒத்தலாம் அனுபவிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்த பிறகு அந்த 2 பேரும் அவனை அடித்தே கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பேருக்கும் பசி எடுக்குது. சரின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த விஷ சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த 2 பேரும் செத்து போயிடுறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த தங்கத்து மேலே ஆசை வச்சதுனால அந்த 3 பேருமே செத்துடுறாங்க. இது போல தான் நண்பர்களே, அளவுக்கு மீறிய ஆசையும் நம்ம உழைக்காத பொருள் மேலேயும் ஆசை வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இது போன்ற நல்ல கருத்துக்களுக்கு தூங்கா விதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.